இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. 2 யூசி வளைவு ஹேர்பின் பென், டோட்டலாக 14 ஹேர்பின் பென்ஸ் மக்களே. வாவ் 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 வாவ், சீரியஸ்லி பியூட்டிஃபுல் ரோடுங்க நிஜமா. வாவ், ஃபன் டு டிரைவுங்க நிஜமா. வாவ் மக்களே, என்னங்க இது? நான் ஏதோ பேசிட்டு வந்துருந்தேன், இங்கே என்னடானா ஒரு ஃபால்ஸ் இருக்குது. மலைகளின் இளவரசி கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர்ல. ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இன்னொரு ரைட் வீடியோ. ஸோ ஏன் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ ஏன் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரைட் வீடியோவில் தான் நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தம் தமிழ் பார்த்து கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. கொடைக்கானல் தாங்க போயிட்டுருக்கோம். பெரிய ட்ரிப் ஆக்சுவலாக பிளானில் வச்சுருந்தோம் இந்த தீபாவளிக்கு. சரி, ஓகே, ஒரு ஷார்ட் ட்ரிப்பாஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு கொடைக்கானல் பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போனது. ஸோ பைக்கில் வந்துட்டு போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடைக்கானலுக்கு பைக்கில் போகிறது. லாஸ்ட் தீபாவளி பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணார் போயிருந்தோம். ஸோ சேம் இதே காம்போ தான், நானும் என்னோட கசனும். ஸோ அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு டியூப் 200ல், நான் என்னோட ஹிமாலயன் 411ல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மலுமிச்சம்பட்டி தாண்டி போயிட்டுருக்கோங்க. பொள்ளாச்சியில் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டை, பழனி, அப்புறம் அப்படியே வந்துட்டு கொடைக்கானல் போகிற மாதிரி பிளானு. ஸோ காலைல இருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க, மழை போலன்னு பொழந்துருச்சு. ஸோ காலையில் எங்கே மழை பெஞ்சிருமோ, ட்ரிப்பு வந்துட்டு ஏதாவது ஸ்பாயில் ஆகிடுமோ நினச்சி பயந்துகிட்டே இருந்தோம். தேங்க் காட் பார்த்தீங்கன்னா காலை லைட்டாக ட்ரிசிலிங் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்துட்டார். ஸோ எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ போய் சேர்ற வரைக்கும் பெரிய மழை எதுவும் வராமல் இருந்தால் அதுவே சந்தோஷங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி தீபாவளிக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா நாங்கள் தீபாவளி ஹாலிடேஸில் தான் இந்த ட்ரிப்பு போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் வரும். பெருசாக எதுவும் பிளான் பண்ணிக்கலங்க. ஒரு சில இடம் வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் மெயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணி வச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சண்டே அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 9-10 ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பிளான் என்னென்னா மக்களே, கொடைக்கானல் போயிட்டு அங்கே இருக்கிற லேக்கு அதெல்லாம் இன்றைக்கி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இந்த குணா கேவ்ஸ், அதுக்கப்புறம் இந்த டால்ஃபின் நோஸ் பில்லர் ராக் இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சால் இன்றைக்கி கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் சேனல் மக்களே. என்னோட ட்ராவல் விளாக்ஸ், என்னோட பைக் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏன் மக்களே, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹோட்டல் ஆனந்த் இங்கே தான் வந்துட்டு சாப்பிட்டோம். கோவில் பாளையம் இப்போ இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு லெஃப்ட் கட்டுவதுன்னு சொல்லிட்டு என்னோட கசின் சொன்னான். ஸோ அந்த கட்டில் போனால் 20 மினிட்ஸ் சீக்கிரமாக போயிடலாங்கிற மாதிரி சொன்னான். ஸோ இப்போ அந்த கட்டு தான் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக லாங் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஷார்ட் ரைட்ஸ் தான் போயிட்டு இருந்தேன். யாராச்சும் விளாக் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட லாஸ்ட் கோத்தகிரி விளாக் வந்துட்டு ரைட் போயிட்டு ரொம்ப லாங் ரைட்ஸ்லாம் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மூணார் போனது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லாங் ரைட் இந்த வருஷம் தான் நாங்கள் போகிறோம். நடுவில் எங்கே பெரிய லாங் ரைட்ஸ்லாம் எங்கேயுமே போகல. சின்ன ரைட்ஸ் தான் கவர் பண்ணியிருப்போம். ஒரு 1 month பேக் 1.5 months பேக் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வரைக்கும் ஒரு ரைட் போயிருந்தோம் குரூப் கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போகிறோம், குரூப்லாம் எதுவும் இல்லை. தலைவரை நீங்கள் வந்துட்டு மூணாவது விளாக்லேயே பார்த்துருப்பீங்க. எந்தெந்த ஸ்பாட்டுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவர் தான் மேப்பு. ஏன்னா மேப்லாம் அவன் கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல். எப்படி போகணும் எப்படி போகலாங்கிறதெல்லாம் வந்துட்டு அவன் டிசைட் பண்ணிவிடுவான். நான் எந்தெந்த ஸ்பாட்டுக்கு போகலாம், எங்கே ஸ்பாட்டுக்கு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிவிடுவேன். ஓகே, ஐ திங்க் இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன் மக்களே. ஐ திங்க் இந்த லெஃப்ட்டில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு தான் அவன் சொன்னான்னு நினைக்கிறேன். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் போலையே. இல்லை, இங்கே கொஞ்சம் மோசமாக இருக்குது. பட் அங்கே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போயிட்டு. பட் இதை ஒரு ஷார்ட் கட்டுன்னு சொல்லி சொல்கிறான்.
ஏன் மக்கள் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே, டிராஃபிக்கே இல்லைங்க. இன்னும் ஓப்பன் பண்ணாத ரோடுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த வண்டியும் பெருசாக இல்லை, ஏதோ 1-2 வண்டி அங்கங்கே வந்து போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். நான் இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் வந்ததே இல்லைங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எனக்கு தெரியல, இந்த ரோட்டில் நான் பெருசாக வந்ததில்லை. ஸோ பல்லடம் 50, பழனி 65 அண்ட் திண்டுக்கல் பார்த்திங்கன்னா 120 இங்கேருந்து. ஸோ நம்ம பழனி போயிட்டு தான் கொடைக்கானல் போகிற மாதிரி பிளானு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க பழனி. எப்படியும் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 1.5 hours மேக்ஸ் நம்ம பழனி ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 1 hour ரைட் டைமில் வந்துட்டு நம்ம கொடைக்கானல் ரீச் பண்ணிடலாங்க. இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, இன்னும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா எவ்வளோ சைலண்டாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக வந்துட்டு இங்கெல்லாம் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் தான். நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 36.3 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டை 27 கிலோமீட்டர்ஸுங்க. NH 83 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் ஹைவேஸ் 83 இது. இன்னும் பார்த்தீங்கன்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு தாங்க இருக்குது, இன்னும் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணல. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உடுமல்பேட்டை போயிட்டு அதுக்கப்புறம் பழனி போகிற அவசியம் வந்துட்டு இருக்காது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டையோட அவுட்டர் ரோடு ஆக்சுவலி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்டர்லேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா பழனியோட ஹைவேஸ் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அங்கேருந்து ஒரே ஹைவே தாங்க பழனிக்கு, எந்த ஒரு கட்ஸுமே கிடையாது, ஒரே ஸ்ட்ரைட் ஹைவே தான். ஸோ அப்படியே போயிட்டு பழனி ஜாயின் பண்ணி நம்ம அப்படியே அங்கேருந்து கொடைக்கானல் போய்க்கலாம். இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. டயர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஷேக் இருக்குங்க. இது இப்படியே ஓட்டிகிட்டு போக முடியுமா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். டயர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் மாற்றினேன், ஒரு 2-3 days பிஃபோர் தான் ஆக்சுவலாக டயர் மாற்றினேன். லைட்டாக ஒரு ஷேக் இருக்குது ஃப்ரண்ட் டயரு. பை சான்ஸ் ஏதாச்சும் போகிற வழியில் அலைன்மெண்ட் செக் பண்ணுற கடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா செக் பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறோங்க. ஆனால் இப்படியே ஓட்டுறது சேஃபாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ரைடோட ஃபஸ்ட்டு சம்பவம் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போதைக்கு ஓட்டலான் இருக்கோம், பட் ரொம்ப ஆடுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப வாபிள் ஆகிற மாதிரி ஏதோ இருந்துச்சு அப்படின்னா வேணால் செக் பண்ணிக்கலான் இருக்கோம். பட் இங்கே எங்கேயுமே வந்துட்டு அலைன்மெண்ட் செக் பண்ணுற கடை எதுவும் இல்லை. இந்த ஒரு சின்ன ஒரு பெண்ட் இருக்குது, அது டயர்லையா இல்லை இந்த புது டயர்னால அப்படி இருக்கா இல்லை வந்துட்டு ரிம்மில் ஏதாச்சும் பெண்ட் இருக்கான்னு தெரியல. சர்வீஸ் பண்ணும்போது அலைன்மெண்ட் செக் பண்ணிட்டேன்னு தான் சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த லைட்டாக ஒரு ஜம்ப் இருக்குங்க. ஸோ அது எதனால் அது ஆகுதுன்னு தெரியல. பழனி பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர்ஸ், திண்டுக்கல் 103. ஸோ இங்கேருந்து 48 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க பழனி. ஸோ ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா பழனி ஹைவே டச் பண்ணிட்டோங்க. ஸோ இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் 40 கிலோமீட்டர்ஸ் பழனி இங்கேருந்து. ஸோ ஏன் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட்டில் போனால் உடுமல்பேட், திருப்பூர், ஸ்ட்ரைட்டாக போனால் பழனி. ஸோ பழனி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரெயிட் ஹைவே தான், எந்த டர்ன்ஸும் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹைவே தாங்க. வாபிள் இல்லை மக்களே, பட் அந்த ஜம்பிங் இருக்குது எப்படின்னு தெரில. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே வேறு, அண்ட் நாளைக்கு வந்து தீபாவளிங்கிறதுனால கடை ஏதாச்சும் அலைன்மெண்ட் செக் பண்ணுற கடைலாம் இருக்குமாங்கிறது டவுட்டு தான். பெரிய ஜம்ப் இல்லை, சின்ன மைல்டாக இருக்குது, பட் அது செக் பண்ணிட்டா நல்லது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே ஆக்சுவலாக. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் தாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரம் இதுதான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் 2 சைடுமே. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஹைவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. சுற்றியும் பச்சை பசேன்ட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பழனி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 29 கிலோமீட்டர்ஸ் மக்களே. ஸோ இந்த பட்டாம்பூச்சி இருக்கு இல்லைங்களா, எத்தனை பட்டாம்பூச்சிங்க ஃபுல்லாக குறுக்க வந்துடுது. உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு தெரியல பாருங்கள், இங்கே ஒன்று அடிப்பட்டு செத்துச்சு, இங்கே ஒன்று அடிப்பட்டு செத்துச்சு, அப்புறம் ஹெல்மெட் வைசரில் ஒன்று அடிப்பட்டு செத்துச்சு. ஸோ டக்குன்னு நடுவில் வந்துடுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு NHங்க சீரியஸாக. வா இங்கே பாருங்களேன், சீரியஸ்லி எவ்வளோ பச்சை பசங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அட சான்ஸே இல்லைங்க.
பார்த்தீங்கன்னா மக்களே இந்த ஸ்பாட் இந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணோம். ஸோ இப்போ மறுபடி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25 to 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க பழனி. ஸோ பழனி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீல் அலைன்மெண்ட் அப்படின்னு செக் பண்ணிலாம் தாங்க இருக்கும். ஏன்னா இது எனக்கு என்னமோ சரியாக படலை. ஏன்னா ரைட் போயிட்டு வர வரைக்கும் இதே இப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாதுல்ல. லைட்டாக எனக்கு அந்த ஜம்ப் தெரியுது பிளெயின் ரோட்ஸில். ஸோ பெட்டராக வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே லோக்கலில் செக் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால லீவுங்கிறாங்க. பழனியிலும் எப்படின்னு தெரிலங்க, போய் பார்த்தா தான் தெரியும் இருக்காங்களா இல்லையாங்கிறது. இருந்தானா பரவாயில்ல, கழட்டி எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இல்லைனா இதே டயரோட போயிட்டு வர்றது சரியாக இருக்கும்னு எனக்கு படலைங்க. பழனி பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டில் வரணும். நாகப்பட்டினம் போகிறதா இருந்தால் மேலே அந்த ரோட்டில் போகணும். கீழே இந்த சர்வீஸ் ரோட்டில் இறங்கிட்டு இங்கேருந்து ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பழனி வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 6 to 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கட்டில் போனால் ஒரு ரயில்வே ட்ராக் வரும். இந்த ரயில்வே ட்ராக் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 டயர் ஷாப் இருக்குது. அங்கே செக் பண்ணி பாருங்கன்ட்டு லோக்கல் சொன்னாங்க. செகண்ட் மக்களே, சரி ஓகே, அதான் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துடலான்ட்டு போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே முன்னாடி ஒரு கடை இருந்துச்சு. அங்கே இருக்குமான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே 2 கடை இருக்குது. பட் வந்துட்டு அலைன்மெண்ட் செக் பண்ணுவாங்களான்னு தெரியல, டவுட்டு தான். ஏன்னா சின்ன கடை மாதிரி தான் தெரியுது பார்த்தா. எனக்கு என்னமோ அலைன்மெண்ட்டால் செக் பண்ண மாட்டாங்கன்னு தோணுதுங்க. சும்மா ஏதோ பஞ்சர் கடைன்னு நினைக்கிறேன். இங்கே வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் கடை பூட்டியிருக்கு. இங்கே ஒரு கடை இருக்குது. பட் எங்கே அவங்க பண்ணுவாங்களா தெரியலையே. அப்படியா? இது அலைன்மெண்ட் ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பஞ்சர் கடைங்க. இங்கெல்லாம் வந்துட்டு செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரயில்வே கேட் ஒன்று இருக்குது. அந்த ரயில்வே கேட் தாண்டி போங்க, அங்கே வந்துட்டு மேபி செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் அங்கே இருக்காங்களான்ட்டு. ஏன்னா இங்கே எல்லாம் பார்த்தாலே தெரியுது, அவங்க சும்மா சின்ன சின்ன பைக் ரிப்பேர் பார்க்குற ஒர்க் தான், கடை தான் அது. இங்கே வந்துட்டு 100% இருக்குது அது. இங்கே எங்கேயுமே கடை இல்லைங்க. ஒயின் ஷாப் தான் இருக்குங்க. தீபாவளி இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் இவங்களுக்கெல்லாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்பீட்ஸில் அந்தளவுக்கு தெரியல. ஒரு 20-30 க்ரூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே இந்த ஜம்ப் ஆகுது. இல்லைங்கக்கா, அண்ணா இந்த டயர் அலைன்மெண்ட் செக் பண்ணுங்க. கடை இருக்குமா இங்கே? எங்கே இருக்குது? ஏதாச்சும் இருக்குமா? போய் பார்த்தா தெரியும்ல. எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இல்லை பெட்ரோல் வேண்டா. மக்களே பார்த்தீங்கன்னா பழனி வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர்ஸ் இந்த வழியாக தான் காட்டுது, கொடைக்கானல். ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது, எங்கேன்னு பார்த்துட்ருக்கேன். ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பிரச்சனை சார்ட் அவுட்டுங்க. ஸோ ஃப்ரண்ட் வீல் அந்த ஜம்ப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே எங்கேன்னு ஒரு 7-8 கடை தேடி கடைசியில் இங்கே ஒரு கடை இருந்துச்சு, ஒரு லோக்கல் கடை தான். ஸோ அலைன்மெண்ட்டும் இஷ்யூ இல்லை, டயரும் இஷ்யூ இல்லை.
என்னென்னா ஃபர்ஸ்ட்டு மாட்டினவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பராக ரிம்மில் வந்துட்டு டயர் வந்துட்டு ப்ராப்பராக சீட்டிங் இல்லாமல் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு மாட்டினவங்க வந்துட்டு கரெக்டாக மாட்டலன்னு நினைக்கிறேன். அது போக டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 வச்சிருக்காங்க. டயரோட சீட்டிங்கும் ப்ராப்பராக இல்லை, அதே டைமில் ப்ரெஷரும் ஜாஸ்தி இருந்ததுனால தான் அந்த ஜம்ப் இருந்திருக்கு. இப்போ இவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்து அதை ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் டயர் ப்ரெஷர் கரெக்டாக வச்சு கொடுத்தாரு. இப்போ ஓகே, ப்ராப்ளம் சார்ட் அவுட். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜம்பிங் ஃபீல் இல்லைங்க. ஃபஸ்ட் ரொம்ப தெரிஞ்சது அந்த இது, இப்போ வந்துட்டு சுத்தமாகவே இல்லை. ஸோ ஓகே, நான் எங்கே டயர் ஆகுதுன்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணிடுமோன்னு நினச்சேன். தேங்க் காட், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா பழனி தாண்டி இப்போ கொடைக்கானல் டூர்ஸ் கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா கோயில் தெரியுது பாருங்களேன். கொடைக்கானல் பார்த்திங்கன்னா 65 கிலோமீட்டர்ஸுங்க இங்கேருந்து. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் தெரியுறது பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை தான். ஓகே மக்கள், நல்லாவே கம்மியாயிடுச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, இதுதான் மக்கள் பழனி கோவில் தெரியுதா உங்களுக்கு? ஸோ முருகன் கோயில்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா ரோப் கார்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ பழனி கோயில் போகணுன்னா இந்த சைடில் போகணும், ரைட் சைடு, அண்ட் கொடைக்கானலுக்கு லெஃப்ட் சைடில் போகணும். ஸோ ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்தோம். ஸோ பழனிலேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் போனால் இதில் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 64 கிலோமீட்டர்ஸ் போனாங்க கொடைக்கானலுக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1 ஆகிடுச்சு. நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் பிரேக்ஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு பத்தாததுக்கு இந்த டயர் வேறு நடுவில் கொஞ்சம் பிரச்சனை, அது இதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு 1 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு 12 o'clock அங்கே இருக்கிற மாதிரி பிளான், 12:30 1 o'clockலாம் அங்கே கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ இங்கே 1 ஆகிடுச்சு. எப்படியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இனி ஒரு 1 hour 50 minutes ஆகிடுங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா மழை வேறு பெஞ்சது, லைட்டாக ட்ரிசில் ஆச்சு. சரி ஓகேன்னு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டோம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இனி எந்த பிரேக்கும் எடுக்க வேண்டாம், ஏதாச்சும் நல்ல ஸ்பாட் வந்துச்சுன்னா. வாவ் மக்களே, இந்த இடத்த பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. இந்த மாதிரி இடம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ரோடெல்லாம் பார்த்து ரொம்பவே நாள் ஆச்சுங்க சீரியஸ்லி. 2 சைடும் மரம், நடுவில் ரோடு, சான்ஸே இல்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, அந்த சைடு மழை இல்லை, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிசில் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, சின்ன மலைகளை நிப்பாட்டினா ரொம்ப லேட் ஆகிடும் மக்களே. ஸோ இந்த மலையில் நிப்பாட்டாமல் ஓரளவுக்கு அப்படியே போய்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்குங்க கொடைக்கானல் இங்கேருந்து. இன்னும் நாங்கள் ஹில் ஏரியா ரீச் ஆகலை. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல கிளைமேட்டு. கொஞ்சம் இங்கேருந்து பார்த்தா மவுண்டன்ஸ் மேலெலாம் பார்த்தா கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. வாவ் சீரியஸ்லி பியூட்டிஃபுல் ரோடுங்க, நிஜமா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு. ரெயின் லேயர்ஸ் வச்சுருக்கோம், பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாப்க்கு தான் இருக்குது, பாட்டமுக்கு நாங்கள் பேண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ரெயின் பேண்ட்ஸ் எதுவும் எடுக்கல. ஸோ ரொம்ப ஹெவியாக மழை வந்துச்சுன்னா வேறு வழி இல்லை, எங்கேயாச்சும் ஓரம் கட்டி நிப்பாட்டிடுவோம். இல்லை சின்ன இந்த மாதிரி ட்ரிசிலெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே நின்றுடும். ஸோ ஸ்டாப் பண்ணுற ஐடியா இல்லை, அப்படியே போயிட்டே இருப்போம். டு என்டர் கெட் இ-பாஸ். ஓகே மக்களே, இன்னொரு விஷயம், நாங்கள் பார்த்தீங்கன்னா இ-பாஸ் வந்துட்டு ஏற்கனவே ஒரு 2-3 days பிஃபோரே வந்துட்டு எடுத்து வச்சிட்டோங்க. ஸோ கொடைக்கானலுக்கு யாராச்சும் வரீங்க புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இ-பாஸ் எடுக்கணும். ஸோ அது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். நான் வேணால் இ-பாஸ்க்கான லிங்க் வந்துட்டு கவர்மெண்ட் லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். TNEPass.in சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக எந்த இடத்துக்கு போகிறீங்க, என்ன வெஹிக்கிளில் போகிறீங்க, எத்தனை பேர் போகிறீங்க, வெஹிக்கிள் நம்பர், அந்த இதுன்னு டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். 2 minutes நீங்கள் இ-பாஸ் எடுத்துடலாம். ஸோ இந்த ஊட்டி, கொடைக்கானல், அப்போ இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்க்கு போகிறவங்கலாம் வந்துட்டு இ-பாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வேணும் இ-பாஸு. ஓகே மக்களே, மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்குங்க.
வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மலைங்களுக்கு நடுவில் அந்த க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சீரியஸ்லி சீனிக் ரோட்ஸுங்க, ரொம்ப சீனிக்காக இருக்குது ரோட்ஸ் எல்லாம். வா வா வா, ரோடுக்கு 2 சைடு எவ்வளோ மரம் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம சிட்டியில் பார்க்கவே முடியாது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வாவ், ஸோ பியூட்டிஃபுல்லுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் கஃபேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயே சாப்பிட்டு கூட போயிடலாம். ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கேரளா பீப்புள்ஸ் தாங்க மோஸ்ட்லி வராங்க. நான் நிறைய கேரளா வண்டிங்களை பார்த்தேன் பாருங்க. இப்போ பக்கத்தில் 2 வண்டி, இப்போ 3வது வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் கேரளா வண்டி தான். ஸோ நிறைய கேரளா பீப்புள்ஸ் வராங்கங்க இங்கே. இங்கே கொஞ்சம் மழை இல்லை, பட் அங்கே கொஞ்சம் ட்ரிசல் இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் கம்ப்ளீட்டாகவே மழை இல்லைங்க. பசங்க டாட்டா காட்டுறாங்க. வா, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. லுக் அட் த ரோட்ஸுங்க. சீரியஸ்லி மை காட், மக்களே வேற மாதிரி இருக்குங்க சீரியஸ்லி. எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ரொம்ப க்ரீன் ஏரியா தான் எனக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைப் ஆகிடுவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இ பாஸ் கட்டாயம், இ பாஸ் கம்பல்சரின்னு எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்காங்க. மக்களே கண்டிப்பாக வரவங்க இ பாஸ் இல்லாமல் வந்துடாதீங்க. கொடைக்கானல் தாண்டிக்குடி பெருமாள் மலை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான். தலைவா எங்கே வரீங்க? க்ளவுட்ஸே தெரிலங்க, வானமே தெரில. கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த மரமே வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த ரோட்ஸ் எல்லாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிசல் ஆகுதுங்க. மழை விட்டு விட்டு வருது, பட் வெயில் இருக்கிறதுனால வந்துட்டு கண்டினியூஸாக மழை வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம் இது வரைக்கும். ஸோ இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குங்க. இன்னும் 51 கிலோமீட்டர்ஸ் இருக்குது எக்ஸாக்ட்லி. ஸோ கொண்டை ஊசி வளைவு ஹேர்பின் பெண்ட், டோட்டலாக 14 ஹேர்பின் பென்ஸ் மக்களே. ஸோ வி ஆர் இந்த ஃபர்ஸ்ட் பெண்ட் நவ். 13 பென்ஸ் இருக்குது. ஓகே, மழை எதுவும் இல்லை, வெயில் தான் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது 13th பெண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி ஏதோ தெரியுதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆக்சுவலாக ஃபுல்லாக தண்ணி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வியூ என்ஜாய் பண்ணி ஓட்டுறோமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஷியஸாகவும் இருக்கணும். என்னையா ஒரு முடிவெடுங்கய்யா, 2 பேர் இப்படியே நின்றுருக்கீங்க. இவர் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து ஏறி போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாலாம் இல்லை, கொஞ்சம் நேரவாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். வாவ் மக்களே, வியூவை பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக கர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் போகணும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, செம்ம வியூங்க சீரியஸ்லி. ஃபன் டு டிரைவுங்க நிஜமா. அப்படியே இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் அப்படியே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குவா. இது ஒரு வியூ பாயிண்ட்டு நினைக்கிறேன். வாவ் 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 வாவ், செம்ம இல்லை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சில்னஸ் ஃபீல் ஆகுது. அப்படியே கிளைமேட்டே மாறிடுச்சுங்க. கீழே இருந்ததுக்கும் இப்போ மேலே கொஞ்சம் கொஞ்சம் வந்ததுக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து.
வாவ், லுக் அட் திஸ் ரோட்ஸுங்க. சீரியஸ்லி என்ன மாதிரி இடங்க. சே, நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டே வந்தோம் மழை இருக்குமோன்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா மழை இப்போதைக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதே மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் அங்கே பார்க்கணுன்னு நினச்ச இடத்த எல்லாமே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோவே போடல. எடுத்து ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்து மிரர்ஸ்லாம் மாட்டினது அப்படியே தான் இருக்குது. போகணுன்னே தோணலைங்க. காலைல லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, அது வெட் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடல. ஸோ இப்போ வரைக்குமே போடல, அப்படியே விட்டாச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் கொடைக்கானலே வந்துட்டோம். அரே நீ அப்பா. ஓகே, ஏதோ பஸ் பிரேக் டவுன்னு நினைக்கிறேன். ஸோ பஸ்ஸை நிப்பாட்டி கீழே கல்லெல்லாம் வச்சுட்ருக்காங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுங்க போய் ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் கிளைமேட் ஆசமாக இருக்குங்க. அண்ட் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. சீரியஸ்லி கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா இருந்துச்சு ரோடு. வர பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பாட் ஹோல்ஸு. எங்கே எப்போ என்ன பாட் ஹோல் வருதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் வந்துட்டு ரோடு மேலே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கீழெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, மேலே வந்துட்டு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க ரோட்ஸு. இங்கே பார்த்தீங்களா டர்னிங்லேயே இந்த மாதிரி பாட் ஹோல்ஸ் எல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது. அண்ட் மழை செம்மையாக தட்டி எடுத்துருக்கு, நல்லா தெரியுது. பட் இப்போ மழை இல்லைங்க, நல்லா வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃபுல்லாக பாட் ஹோல்ஸ் தான், எல்லா இடத்துலையுமே பாட் ஹோல்ஸ் தான். இதோ பாருங்கள், இங்கே ஒரு ஸ்மெல் அடிக்குதுங்க. என்ன ஸ்மெல்னா, அந்த ஒரு மாதிரி ஒரு மருந்து ஸ்மெல் அடிக்குது. இந்த மரத்துலேருந்து வருதா என்னன்னு தெரியல. அது ஒரு மாதிரி இந்த மூலிகை ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஸ்மெல் அடிக்குது. ரோட்ஸ் பயங்கர மோசங்க. அப்பா செம்ம சில் ஆகிடுச்சுங்க கிளைமேட்டிங்க. ரோடு ரொம்ப நேரங்க, பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 ஃபீட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து தான் போகணும் மேலே. பார்த்தீங்கன்னா மக்களே ரூம் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. இங்கேருந்து ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு போய் செக்இன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மழை எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். தலைவா, ஓவர்டேக் பண்ணுற இடமா இது? இத்தனை மரங்களுக்கு நடுவில் இங்கே ஒரு மரம் மட்டும் பார்த்தீங்களா? மரம் காஞ்சு போயிருக்கா இல்லை இதோட லீவ்ஸே இப்படி தானா காஞ்சு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருக்கிற அந்த ஹோட்டலில் இருந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அமைச்சிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக எங்களுக்கு லொக்கேஷன் லோடே ஆகலை. ப்ராப்பரான நெட்வொர்க் இல்லைங்க, இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் உள்ளே போய் தேடிக்கலாம், கொடைக்கானல் கிட்டே போய்ட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பிளைண்டான கவுங்க, ரொம்ப ஒன்றுமே தெரில ஆக்சுவலாக. சடனாக ஏதாச்சும் வண்டி வந்தால் கூட ரொம்ப கஷ்டம். இவ்வளோ மழை பெய்யுது, இவ்வளோ சில் கிளைமேட், எப்படிங்க இந்த மரம்லாம் இவ்வளோ இப்படி வாடி போய் காஞ்சி போயிருக்குன்னு தான் எனக்கு தெரிலங்க. இத்தனை க்ரீனரிக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சி போன மரங்களும் இருக்குது. பார்த்திங்கன்னா மக்களே, நான் நிறைய சோலோ ரைடர்ஸை ஸ்பாட் பண்ணேங்க. ஸோ நிறைய சோலோ ரைடர்ஸை ஸ்பாட் பண்ணேன். குரூப் ரைடு இல்லாமல் பில்லியன் இல்லாமல் நிறைய சோலோ ரைடர்ஸ் பார்த்தேன். எனக்கும் ஆக்சுவலாக ஒரு சோலோ ரைட் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துக்கு சோலோ ட்ராவல் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்த வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் சோலோவாக போங்க நல்லாயிருக்கும், இந்த இடத்துக்கு சோலோவாக போங்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சோலோ ரைடு ஒன்று போகணும், போய்ட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு இடம் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த இடம் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களோ பார்த்துட்டு ஸோ அந்த இடத்துக்கு வந்து நான் சோலோ ரைட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எலிஃபென்ட் ஜோன், இப்போ தாங்க எலிஃபென்ட் ஜோன் ஒரு போர்டே பார்க்குறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்வொர்க் கிடச்சிது. நாங்கள் தங்கப்புற ஹோட்டலுக்கு இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலாக மேப் போட்டு பார்த்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9.9 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ 24 மினிட்ஸ் காட்டுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2:37 ஆகிட்டு இருக்குங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா 3 ஆகிடுங்க. ஆக்சுவலாக போகணும்னு நினச்ச டைம் பார்த்தீங்கன்னா 12:01 ஆக்சுவலாக 2 hours லேட் ஆகிடுச்சு. திருச்சி மதுரை நேராக போனால் அண்ட் ரைட்டில் போனால் கொடை. ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோங்க கரெக்டாக.
ட்ரிப்பை 0 பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 150.9 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போகணுங்க வீட்டுக்கு. லைக் எது இந்த சாக்லேட்ஸோ இல்லை இந்த வரிக்கி சம்திங் லைக் தட். என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும். இங்கேயும் அதே தான், ஆசம் கிளைமேட். பட் ரோடு தாங்க ரொம்ப மோசம். நம்ம பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையுமே பாட் ஹோல்ஸ். சில்வர் கேஸ்கேட் கொடைக்கானல். ஓகே, வெள்ளி நீர்வீழ்ச்சியா? பட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு போடல, ஸ்ட்ரெயிட்டாக போகணும் மட்டும் தான் போட்டிருக்காங்க. போலீஸ் கார் போலீஸ் கார் போலீஸ் கார். ஸோ என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மலைகளின் இளவரசி கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர்ல. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழல் பாதுகாப்போம், மழைநீர் சேகரிப்போம், குடிநீர் சேகரிப்போம். ஓகே, செக்கிங். ஸோ இது என்ன செக்கிங்கா இல்லை டிக்கெட் கவுண்டரா என்னன்னு தெரியலையே. பைக்ஸ் போகலாமா? ஓகே, பைக்ஸ் அலவுடுன்னு நினைக்கிறேன். காருக்கு தான் ஏதோ பே பண்ணணும் அமௌண்ட்டு நினைக்கிறேன். பைக்ஸ் எல்லாம் ஃப்ரீ தாங்க. பைக்கில் வந்து இது ஒரு வாவ் மக்களே, என்னங்க இது? நான் ஏதோ பேசிட்டு வந்துருந்தேன், இங்கே என்னடானா ஒரு ஃபால்ஸ் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குங்க. மக்களே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி தெரியுது பாருங்கள். சிட்டி வியூனே சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் ரூம் கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. பார்த்தீங்கன்னா மழை மறுபடியும் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ரூம் போய் செக்இன் பண்ணிட்டு தான் என்ன எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணுவோம் மழை எப்படின்னு பார்த்துட்டு. சரி, ஓகே, மழை வந்து விட்டுச்சுன்னா நாங்கள் லேக் அதில் போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா வந்துட்டு ரூமில் தான் இருப்போம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய ரிவ்யூஸ், என்னோடய vlogs எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஹோப் ஸோ யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. அதாவது இந்த கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் ரைட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் இது டே 1 தான். டே 2, டே 3 வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பர் கூல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, Arshad signing off.